உணர்வு எழுச்சி மிக்க இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிற எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வரலாற்றை மறந்துவிட்ட ஒரு இனம், அது சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறார் ஹோசினி. கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை, நிகழ்காலமே இல்லாதவனுக்கு எதிர்காலம் இல்லை. வரலாறுதான் ஒவ்வொரு இனத்திற்கும் வழிகாட்டும். தமிழர்கள் நாம் நம்முடைய வரலாற்றை அறியாததால் இன்று நாம் யார் என்பதையே மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சியுற முடியாது என்கிறார் ரஷ்ய புரட்சியாளர் லெனின். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அதனால்தான் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் வரலாற்றை படியுங்கள், வரலாற்றை படையுங்கள், நீங்கள் வரலாறாகவே வாழுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன், வரலாறு எனது வழிகாட்டி என்கிற முழக்கத்தை நமக்கு முன்வைத்தார். வீழ்த்தப்பட்ட அல்லது வீழ்ந்து போன ஒவ்வொரு தேசிய இனமும் வரலாற்றின் வழி நடந்துதான் விடுதலை பெற்று எழுந்திருக்கிறது, வாழ்ந்திருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு பெண்மகள் இந்திய துணைக்கண்டத்திலே, இந்த பெருநிலத்திலே ஒரே ஒரு பெண்மகள் தான் போரிட்டு வென்று மறுபடியும் மணிமுடியை சூட்டியவள் வரலாற்றிலே நம்முடைய பாட்டி வேலு நாச்சியார் மட்டும்தான். இழந்த நிலத்தை மீட்டு மறுபடியும் ஆட்சி அரியணையில் ஏறியவள் வரலாற்றிலே நம்முடைய பாட்டிதான். அதை போலவே தமிழர் என வரலாற்றிலே இழந்த நிலத்தை மறுபடியும் போரிட்டு மீட்ட மறவன் நம்முயிர் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். அதனால்தான் ஒரே ரத்தம் அதே வீரம் என்ற முழக்கத்தை உங்கள் பிள்ளைகள் சொல்ல காரணம், அதே வீர பெரும்பாட்டியின் பேரன் இழந்த ஆணையிரவை மறுபடியும் போரிட்டு மீட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தவன் நம்முடைய தலைவன் பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். வீரத்தை போற்றாத எந்த இனமும் வீழ்ந்து போகும் என அன்பு உடன் பிறந்தார்களே. வீரமிக்க மக்களை பெறாத இனம் அடிமைப்பட்டு அழிந்து போகும். இதுதான் வரலாறு, இதுதான் வரலாறு. அப்ப வீரமிக்க மக்களை பெற்ற இனம்தான் பாதுகாப்பாக பத்திரமாக வாழும். இதான் வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. அப்படி வீரமிக்க மக்களை பெற வேண்டிய ஒரு தாயே வீரத்தாயாக இருந்தால் என்றால் அது நம்முடைய பாட்டி வேலு நாச்சியார் தான். நாம் தமிழர் கட்சியினுடைய பண்பாட்டு மீட்சி படையாக இருக்கிற வீரத்தமிழர் முன்னணி இங்கிலாந்து நாட்டிலே, லண்டனிலே எந்த வெள்ளையனை எதிர்த்து என் முன்னோர்கள் போரிட்டார்களோ அதே நிலத்தில் எங்கள் பாட்டன் பூலித்தேவன், மருதுபாண்டியர், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கனார், தீரன், சின்னமலை, இப்படி பெரும்பிடுகை என் பாட்டன் சுவரன் மாறன் என்ற முத்தரையர், இப்படி பண்டாரவண்யன், இப்படி எங்கள் முன்னோர்கள், எங்கள் பாட்டி வேலு நாச்சியார் எல்லார் படத்தையும் இதை போல வரிசையாக வைத்திருந்த இடத்திலே என் அன்பு தம்பி தங்கைகளே, எந்த வெள்ளையனை எதிர்த்து நமது முன்னவர்கள் போரிட்டார்களோ அதே வெள்ளைக்காரர்கள் இந்த நமது பாட்டன் பாட்டி படத்திற்கு முன்பு நின்று தன்பணம் எடுத்துக்கொண்டது வரலாறு. இந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்த்தது வேலு நாச்சியாரின் பேர பிள்ளைகள், பிரபாகரனின் பிள்ளை. ஆனால் இவர்களுக்கெல்லாம் எவ்வளவு தெருவுக்கு தெரு சிலை. ஆனால் நம்முடைய பாட்டி தமிழ் பேரினத்தின் பெருமை மிக்க பெண்மகள்
அந்த இடத்தை விட்டு அரை அடியில் ஒன்றும் இல்லை. நம்ம எல்லாம் கத்துறோங்கிறதுக்காக இப்போ ஒரு மேம்பாலத்துக்கு வேலுநாச்சியார் காந்தி மண்டபத்துக்குள்ள சென்னையில் ஒரு நம்ம முன்னோரையும் மொத்தமாக வச்சுட்டாப்ல. மருதுபாண்டியருக்கு ஒரு சின்ன சிலை, அப்பத்த வேலுநாச்சியாருக்கு ஒரு சிலை, அப்படி கொஞ்சம் வச்சுட்டு போயிட்டாப்ல. வேணா வந்து இங்கே போட்டுக்கிறோங்கடன். ஆனால் இவர்கள் எந்த பேருந்து நிலையமானாலும் ஐயா ஈவேரா பேர், ஐயா கருணாநிதி பேர், இதைத்தான் வைப்பார்கள். திராவிட அடையாளங்களை நிறுவிக்கொண்டே வருவார்கள். நம்முடைய பாட்டன் தீரன் சின்னமலையினுடைய படையிலே 3 தளபதிகள் என்னுடன் பிறந்தார்களே. ஒருவர் கருப்பன் சேர்வை, இன்னொன்று குணாளன் நாடார், இன்னொருவர் பொல்லான். ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த பொல்லானுக்கு மட்டும் 10 கோடியில் சிலை நிறுவி திறக்கிறார். ஆனால் அந்த கருப்பன் சேர்வையும் குணாளன் நாடாரையும் ஏன் கண்டுகொள்ளவில்லை? தேவையில்லை. ஏன்? மானங்கட்ட தமிழன் 1000 ரூபாய்க்கு ஓட்டு போட்டுவான். முடிந்து போனது. இங்கே இருக்கிற பேருந்து நிலையத்திற்கு நம்ம வீர பெரும்பாட்டன் பூலித்தேவன் பேரை வைத்தால் இடிந்து விடுமா? இல்லை அழகுமுத்துக்கோன் பேரை வைத்தால் இடிந்து விடுமா? இல்லை இங்க இருக்கிற நம்முடைய செக்கிழுத்த செம்மல் நம்முடைய பாட்டன் வாவு சிதம்பரனார் பேரை வைத்தால் பேருந்து ஓடாதா? இல்லை விடுதலை பாவலன் நம்முடைய பாட்டன் பாரதி பேரை வைத்தால் பேருந்தெல்லாம் நகராதா? வைக்க மாட்டார்கள். ஏன்? தமிழனுக்கு எந்த பெருமையும் எந்த அடையாளமும் இல்லாமல் ஒழிக்கல். தமிழன் உன்னை 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு வரலாற்று பெருமை கொண்ட உன்னை திராவிடன் என்று சொன்ன போது நீ ஏமாந்து தலையாட்டி நின்றாய், அதனால் செத்தாய். உனக்கு அந்த உணர்வு வரல. பூலித்தேவனை பற்றி மணிக்கணக்கா கூட்டம் போட்டு பாராட்டி புகழ்ந்து பேசுவோம். என் பாட்டண்டா அப்படின்னு, என் பாட்டியை பத்தி பேசுவோம். எங்க தாத்தா தெய்வத்திரம் முத்துராமலிங்கத்தேவரை பத்தி பேசுவோம், தாத்தா காமராஜை பத்தி பேசுவோம், தாத்தா கக்கனை பத்தி பேசுவோம், பாட்டனார் அயோத்தியாசரை பத்தி பேசுவோம், தாத்தா ரெட்டமலை சீனிவாசனை பத்தி பேசுவோம், தாத்தா MC ராஜா பத்தி பேசுவோம், எல்லாரையும் பேசுவோம். ஒருவன் கூட, என்னரும் தமிழ் சொந்தங்களே, ஒருவன் கூட எங்களை அழைத்து என்னை அழைத்து சீமான் நன்றாக பேசினேன், என் தாத்தா மூக்கையத்தவருக்கு கூட்டம் போட்டு 100ஆண்டு விழாவிலே பேசினேன், ஒருத்தர் கூட நன்றாக சொன்னீர்கள், வரலாற்றை எடுத்து வருங்கால தலைமுறைக்கு சொன்ன ஒருத்தர் கூட பாராட்டல. ஆனால் பாரதியை பற்றி ஒரு விஜில்ங்கிற ஒரு அமைப்பில் போய் 1 மணி நேரம் பேசினேன். உலகம் பூரா எடுத்து பாராட்டான். பாரதியை நல்லா பேசிட்டீங்க, நல்லா பேசிட்டீங்க. ஏன்? அவன் உணர்வு சாகாம இருக்கு. உனக்கு செத்து பொறுத்து 100 ஆண்டாகி போச்சு. இன்னைக்கு வந்து பாக்குறாரு, இந்த ராமநாதபுரம், சிவகங்கை, இந்த மதுரை, இந்த மாவட்டங்கள்லாம் வறண்டு கிடக்கிறத பார்த்து இங்க ஒரு அணையை கட்டுவோம்னு நினைக்கிறான். ஒரு திட்டத்தை கொடுக்குறான், வெள்ளக்காரன் காசு தரல, காசு இல்லைன்ட்டான். அந்த மகன் தன் சொந்த நாட்டிற்கு சென்று தன்னுடைய குடும்பத்தில் தனக்கு உரிய சொத்தை பிரித்து வித்து அந்த காசை எடுத்துக்கிட்டு வந்து அணையை கட்டுறான். அந்த அணையை கட்டுறதுக்கு அவனுடைய மனைவி 100-300 பவுனுக்கு மேல தங்க நகையை எடுத்து கொடுத்து, இதை வித்து இந்த பணத்தை வைத்துக்கொள், நீ புனிதமான ஒரு காரியத்தை செய்ய போகிறாய், அதற்கு பயன்படாத இந்த நகை எனக்கு எதற்கு என்று எடுத்து கொடுக்கிறார். அந்த மகன் தன் சொந்த சொத்தை விட்டு விட்டு வந்து எங்களுக்கு அணையை கட்டி கொடுத்தான். இப்போது நாங்கள் இந்த பென்னிக்குயிக்கை எங்களை அடிமைப்படுத்தி ஆண்ட வெள்ளைக்காரன் என்று புறந்தள்ளுவதா, இல்லை உள்ளத்தில் வைத்து உயிருக்கு மேலாக போற்றுவதா? மான தமிழ் மக்களே, சிந்தியுங்கள். தமிழின் மேலிருந்து பற்றின் காரணமாக தமிழை படித்து படித்து வந்த ஜியு போப் திருவாசகத்தை மொழிபெயர்த்தான், தேவாரத்தை எல்லாம் மொழிபெயர்த்தான். பிறகு இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று என் கல்லறையில் எழுதி வைங்கள் என்று உயிர் நீத்தான். அவனை வெள்ளைக்காரன் என்று புறந்தல்லட்டா? ஜெர்மனியில் இருந்து மதம் பரப்ப வந்த ஜோசப் பெஸ்கி தமிழின் மேல இருக்க பற்றின் காரணமாக வீரமா முனிவன் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டு தேம்பாவணி என்ற நூலை எழுதி தந்த அந்த பெருந்தகையை ஜெர்மானியன் என்று புறந்தல்லட்டா? எப்படி? இவர்களெல்லாம் புறந்தள்ளினீர்கள். ஆனால் திருக்குறளை அச்சில் ஏற்றி எங்கள் பாட்டனார் கந்தப்பனார் கொடுத்த ஓலைச்சுவடி, அதை எடுத்து தமிழ் அச்சிலே நூல் வடிவத்திலே மாற்றி தந்த பெருமகனார் எல்லீசை ஏன் போற்றல?
ஆனால் இதற்கெல்லாம் மாறாக கால்டுவெல் போப்பை மற்றும் நீங்கள் போற்ற காரணம் என்ன? யாராவது சொல். அவருக்கு வணக்கம் அரசு நடத்துது, அவருக்கு சில காரணம் என்ன? பாரதி பிராமணன். கால்டுவெல் யாரு? உங்க பெரியத்தா மேனாடா இல்ல உங்க அத்தை மாமா மேனாடா? டே கேட்க ஒருத்தன் வருவேன்னு எவன் நீங்க நினைக்கல. யாரா இவன்? ஏன்னா அவன் திராவிடம்ங்கிற சொல்ல பயன்படுத்துறான். தென்னிந்திய மொழிகள், சவுத் இந்தியன் லாங்குவேஜ் திராவிடன் லாங்குவேஜ் தமிழை குறிப்பிடுறான். தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதுறான். அதுல இருந்து அந்த திராவிடம்ங்கிற சொல்ல நீ எடுத்துக்கிட்டு என்னுடைய பேரினத்தின் அடையாளம் தமிழ், தமிழன் அதை தள்ளிட்டு திராவிடத்தை செருகிற. கால்டுவெல்லே சொல்றாரு இந்த சொல்ல எங்கிருந்து எடுத்த? திராவிடம்ங்கிற சொல்ல நான் மனுஸ்மிருதியிலிருந்து எடுத்தேன். அதுலயே அந்த திராவிடம் இருக்கு. வடபுலத்திலிருந்து தென்புலத்திற்கு இடம்பெயர்ந்து நகர்ந்து வந்த பிராமணர்களை திராவிடர் என்று குறிப்பிடுகிறார்கள். அதனால் ஊவேசாமி நம்ம தாத்தாவை திராவிட சிசு என்பார்கள். ஞான சம்பந்தரை திராவிட சிசு என்றுதான் குறிப்பிடுவார்கள். பஞ்ச திராவிடர்கள் என்று பேர். விளையாட்டு வீரர் ராகுல் டிராவிட் அப்படின்னு அவர் இது பேரே வச்சுக்கிறார். ராகுல் டிராவிட்னு அவர் பேரே டிராவிட். நீ என்னுடைய அடையாளத்தை மறைக்க திராவிடன் கொண்டு வந்த. அது காரணம் என்ன சொன்ன? தமிழர் என்று இருந்தால் பிராமணன் நானும் தமிழர் என்று வந்து விடுவான். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கில் பவன் எப்படி வருவானா? உள்ள நானும் தமிழன் தான் என்று இந்த இயக்கத்துக்குள் வந்துருவானா. அவன் தமிழர் என்று உள்ள வர்றான். உனக்கு அதுல என்ன பிரச்சனை? நான் உள்ள வர முடியாது, ஏன்னா நான் தமிழர் இல்லை. இதுதான் பிரச்சனை. அவன் அறைகோள் விடுகிற எவனுக்கு தூய தமிழ் குருதி ஓடுதோ அவன் வாடா என்னோட எல்லாம் போடா, எவனோட போடா. ஓட்டா போடு, போடலைன்னா போ. நான் நிறுத்துற மறவர், நான் நிறுத்துற தேவேந்திரர், பிரபாகரன் மகன் நிறுத்துற நாடார், பிரபாகரன் மகன் நிறுத்துற கோணர், பிரபாகரன் மகன் நிறுத்துற முத்தரையர், பிரபாகரன் மகன் நிறுத்துற மீனவர். இதுல எந்த மீனவனை நீ தேர்வு செய்ய போற? இல்ல எந்த கோணாரை, எந்த நாடாரை, எந்த மறவரை, எந்த தேவேந்திரர் கூட நீ நிக்க போற? ஐயா கருணாநிதி மகன் ஸ்டாலின் நிறுத்துற மறவரோடவா தேவேந்திரோடவா? பிரபாகரன் மகன் சீமான் நிறுத்துற மறவர் கூடவா தேவேந்திர கூடவா கோணாரோட யாரோட நிக்க போற? சொந்த பிள்ளையோடவா வந்தவரோடவா யாரோட நிக்க போற? நின்னு நின்னு 1000-500க்கு வித்து அந்த காசை வாங்கி வாங்கி எங்களுக்கு வாக்கரிசி போட்டு கொன்னு முச்சந்தில நின்று கத்த விட்ட. இதே உன் மகன் அரசியலில் இருந்தால் இப்படி வீதியில் நின்று கத்தக்கூடிய நிலையில் என் பாட்டினுடைய வீரம் இருக்குமா? 15 நிமிடம் செயற்கை நுண்ணறிவில ஒரு படத்தை போட்டு காட்டினேன். இதெல்லாம் வரலாறு. இதையே 2 பாகமா நான் என் தம்பி துறை சொன்ன மாதிரி மானாமதுரை போர்க்காட்சி மட்டுமே ஒரு படம்டா எடுத்து போட்டனா என்னடா? எத்தனை பாகுபலி, எத்தனை பிறகு காற்று, எத்தனை பேர் எடுக்க முடியும்? ஒவ்வொரு பாட்டன் பூலித்தவனா, அழகுமுத்து கோணா, மருது பாண்டியா, தீரன் சின்னமலை எல்லாம் காப்பியங்கள், வரலாற்று பெரும் காப்பியங்கள். விட்டு போயிடுவேன் நினைக்கிறியா? நான் வென்று வந்து அரசு திரைப்படம் தயாரிக்க முடியாது. இந்த படத்தை நானே தயாரிப்பேன். ஏன்னா உனக்கு படிக்கிற பழக்கம் இல்ல, பார்க்கிற பழக்கம். படம் பார்த்து கெட்டு போனேன். அதனால நானும் உனக்கு படம் காட்ட ஆரம்பிக்கணும். கொடுமை. எங்க அண்ணன் பழனி பாபா சொல்ற வீர மக்களை போற்றுங்கடா, வீரர்களை படிங்கடா, வீர வரலாறை படிச்சு அவன் பின்னாடி போங்கடா. நடிகை பின்னாடி போய் சுத்தாதீடான்னு யாரு? பழனி பாபாங்கிற புரட்சியாளர். அவனை முஸ்லீம்ன்றது துலுக்கு பெருக்குதுன்னு அவன் நாடா? அவனை ஆப்கானிஸ்தானுக்கு போய் சொல்லு. யாரு? நம்ம ஐயா ஒரு போக்கு சமூக சீர்திருத்தவாதி நம்ம ஐயா ஈவேர தான். இந்த RSS காரன் கூட எங்களை பாகிஸ்தானுக்கு தான் போய் சொன்னான். இவன் ஆப்கானிஸ்தானுக்கு போய் சொல்லிடுறாப்ல. நம்மளை கேட்கிறாப்ல, இது அவன் நாடா, அவனுக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அது இருக்கட்டும், உனக்கு இந்த நாட்டுக்கு முதல்ல என்ன சம்பந்தம்? நீ யாரு முதல்ல? மேடையில் இப்படி உட்கார்ந்துக்கிட்டவரு இப்படி உட்கார்ந்துக்கிட்டு முன்னாடி இருக்கிற தமிழங்களை பார்த்து உன்னைய பாப்பா பாட்டிமான்னு எழுதிட்டானே, தமிழன் தாசிமான்னு எழுதிட்டானே, தமிழன் வேசிமான்னு எழுதிட்டானே,
தமிழன் உன்னை சூத்திரன் எழுதிட்டானே, பிராமணன் எழுதிட்டானே, பாப்பான் எழுதிட்டானேன்னு எந்த சாஸ்திரத்தில் தமிழன் தாசிமான் எழுதியிருக்கு? நல்லா கவனிச்சுக்கு. ஆனால் அம்பேத்கர் சொல்றாரு, அவர்கள் வகுத்த இந்த 4 வர்ணத்திலே சூத்திரன்கிற வர்ணம் இந்திய நிலம் முழுமைக்கும் 85 விழுக்காடுங்கிற. அப்ப மராட்டிலையும் சூத்திரம் இருக்கான், மலையாளிலையும் சூத்திரம் இருக்கான், கன்னடலையும் சூத்திரம் இருக்கான். ஆனா இவர் தமிழன் சூத்திரன், தமிழன் தாசி மகன் எழுதியிருக்கான். ஆனா மேல உட்கார்ந்து அவர் என்ன, அவரை எழுதல. அப்ப ஒருத்தன் எழுந்திருச்சு, அப்ப எங்களை தாசிமன் எழுதிட்டான், உங்களை எழுதல அப்படின்னு ஒருத்தன் கேட்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உயர்ந்தவர், அவர் சூத்திரன் இல்ல, ஏன்னா அவர் தமிழர் இல்ல. எப்படி இருக்கு பாருடா, டே எப்படி இருக்கு பாருடா. அதை உட்கார்ந்து மானம் கட்ட ஒரு கூட்டம் கைதட்டிக்கிட்டு இன்னைக்கும் போயிட்டு இருக்கு. ஒருத்தன் கோபப்படுறானடா, என்னரும் தாய்மொழியை ஆழி அதுக்கு சாணியன் என்று சொன்னவனை ஒழிக்கணும்டான்னு ஒருத்தன் கோபப்படுறான பத்தியில. ஏன்னா தமிழ இல்ல, செத்துட்டான். திட்டமிட்டு உன் தாய்மொழி அழித்து விட்டார்கள். உன் தாய்மொழி புறக்கணிக்கப்படுகிற, நிராகரிக்கப்படுகிற இடத்திலே உன்னுடைய குரல் வலை நெரிக்கப்படுது. யார் யாரையோ தெய்வம்னு வழிபடுறியடா, யார் யாரையோ. போற்றத்தக்க ஒரு பெருமகள் நம்முடைய குலத்தில், நம்முடைய இனத்தில் பிறந்திருக்கிறார் என்றால் அது நம்முடைய வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியார் என்பதை நீ புரிந்து கொள்ளணும். அதான் என் தம்பி சொல்றான். அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கும் சொல்லுவேன், வென்று வருவேன். அவள் பேரன் சென்னை மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்திற்கு முன்பு மிகப்பெரிய என் பாட்டி சிலையை வைத்து வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார் மண் உங்களை வரவேற்கிறது என்று பெங்களூர்ல அவன் கெம்பே கவுடா என்கிற அவன் மண்ணின் மகனை முன்னாடி சிலையா வச்சிருக்கான். நான் என் பாட்டியை வைக்கிறேன். என்ன பண்ண போற? வாப்ப என் பெருமைகள், என் பெருமையெல்லாம் நிறுவுவேன். என் பாட்டை வஉசிக்கு இங்க துறைமுகம் இருக்கு, ஒரு பேர் வச்சிருக்கேன், வஉசி துறைமுகம். அதுல இந்த துறைமுகம், இந்த விண்ணூர் நிலையத்துக்கு என் பாட்டன் பூலித்தேவன் சிலையை வச்சு வைப்பேன். இன்னொரு இடத்துக்கு என் பாட்டன் அழகுமுத்துக்கொன் சிலையை வச்சு வைப்பேன். இந்த சிலையெல்லாம் எங்க வைக்க? தூக்கி எங்கேயாவது போட்டு தூர போட்டு வைப்பேன். ஒருபோதும் பூமிக்குள்ள போட்டு புதைக்க மாட்டேன். ஏன்? எனக்கு பின்னாடி வர்ற தலைமுறை கீழடியில் தோண்ட மாதிரி தோண்டி இந்த சிலையை கண்டுபிடிச்சு இதை நம்ம முன்னோர்கள் வணங்கியிருக்கான்னு நினைச்சு இந்த தரித்திரங்களை மறுபடி வழிபடக்கூடிய தெய்வமாக்கிடுவான். அதனால என்ன பண்ணுவேன், எங்கன நொறுக்கி எந்த பக்கத்துல சாலையை போட்டேன்னு எவனுக்கும் தெரியாது. கதை முடிச்சு. நான் செய்ய மாட்டேன்னு நினைச்சுக்கல நீ. நான் செய்வேன், உறுதியா செய்வேன், நீ நம்பு. நான் செய்ய வேண்டியதில்ல, என் பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கான் பாத்தியா, அவன் கடப்பாறையோட வருவாங்க. நீ என்னுடைய காசுல நடத்துகிற போக்குவரத்துக்கு ஏன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துன்னு போட மாட்டேங்கிற? அந்த நாடு அந்த பேரை வைக்கிறதுல உனக்கு என்ன வலிக்குது? இப்ப நீ வைக்கல, ஆனால் என் பிள்ளைகள் தேடி தேடி போய் எல்லா பேருந்துலையும் ஓட்டுறான். இப்ப நீ 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 நினைக்கிறியா நான் சொல்லிதான் ஓட்டுறான்னு நினைக்கிற? இல்ல, அவன் உள்ளுக்குள்ள இருக்குது பாரு. எங்க தாய் முளைப்பாலோடு வீரம் உண்டது செந்தமிழ்நாடு. அந்த உணர்வு அவனை உசிப்பி போகுது. நான் சொல்லல. இப்ப கடற்கரையில் இருக்க சமாதி எல்லாம் இடின்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. அண்ணன் பதவி ஏற்க போறாருன்னு லாரியில வருவான். அவன் மாலை கடப்பாறை மண் வச்சு தான் எடுத்துக்கிட்டு வருவான். நாங்க அங்க பேசிக்கிட்டு இருப்போம், இங்க இவன் பேத்துக்கிட்டு இருப்பான். எப்படி? நீங்க பாரு, என் பாட்டி மேல சத்தியமா ஒரு நாள் இது நடக்கும். நம்ம எப்படிப்பட்ட வீரத்தை போட்டிக்கிட்டு இருக்கோம், அவங்க ஒவ்வொரு வீரன் உள்ள போட்டு அவங்க படுத்துற பாடு. இவங்க எவ்வளவு தூரம்டா நம்மளை எவ்வளவு தூரம் கேவலப்படுத்துறதா இருந்தா. சாராயத்துக்கு பேரு வீரன் வச்சிருக்கான். சரித்திர வீரனை போற்றாம, வீர மரத்திய போற்றாம, வீர பெருமக்களை போற்றாம, சாராயத்துக்கு வீரன் வச்சு போட்டவன வீரன் நட்டுக்கிறது. தமிழன் வீரம்டா, வீரன். இதை விட நம்மளை சிறுமைப்படுத்திட முடியுமாடா? முடியுமா பாரு.
அதனால இதுவரை செஞ்ச பிழை விடு, இனிமேலாத அந்த தவறை செய்யாதீங்க. உங்க பிள்ளைகள் பிரபாகரன் மகன் என்னையை தவிர இந்த நிலத்தில் 15 ஆண்டுகள் ஒரு பின்புலமும் இல்லாமல் ஒற்றை மகனாக நின்று இந்த படையை கட்டி தோத்து இழுத்துக்கிட்டு வந்து இவ்வளவு தூரம் நிக்கிறேன்னா, அரை விழுக்காடு விழுக்காடு வாக்கு பேரம் பேசி கூட்டணிக்கு இழுக்கிறேன்னா 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்கு வச்சிருக்கேன். எவ்வளவு பேரம் பேசியிருப்பான். நான் சமரசம் செஞ்சிருக்கேனா? இல்லை. ஏன்? எனக்கு 4-3 சீட்டை தந்து இல்ல, நாட்டை தரணும். ஏன்? என் கனவு பெருசு. என் நாடை இப்படி மாற்ற வேண்டும் என்கிற கனவு. யாருடைய கனவு? என் முன்னவன் குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகு. உருவசியும் ஓவாப்பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். ஒரு கனவு, ஒரு கனவு. அறம் சார்ந்து வாழ்ந்து ஆண்ட மறவர் கூட்டம். அந்த அறம் சார்ந்த ஒரு ஆட்சி முறை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டாது எல்லோருக்குமான உரிமை. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மது, மத போதை, பெண்ணி அடிமைத்தனம் ஏதுமில்லாத புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சி. எப்படிப்பட்ட ஆட்சி? உலகம் திரும்பி பார்க்கிறது போல கல்வியில் மேம்பட்ட, மருத்துவத்தில் மேம்பட்ட, பசி என்ற சொல்லே இல்லாத ஒரு தேசம் தமிழர் நாடு. நீ சிரிச்சுட்டு தான் நினைக்கிற, நீனு சொல்லிட்டே இருப்பான்னு. நான் வந்து அமர்ந்த உடனே என் மீனவனை கைது பண்ண சொல்லிடுறா பாக்குறேன். தொற்ற சொல்றா பாப்பான், தொற்ற சொல்ல பாப்பான். அவனுக்கு தெரியும் அங்க உட்கார்ந்து இருக்கிறவன் யாரோடைய மகன்னு தெரியும். என் தலைவன் அந்த காட்டுக்குள்ள துவக்கோட நிக்கிற போது ஒரு மீனவன சிங்கள ராணுவம் தொட்டுச்சாடா? அப்ப இந்த நாட்டு குடிகளை பாதுகாத்து நின்ற காவல் தெய்வமா நம் தலைவன் நின்றுருக்காங்கிறதுக்கு சான்று. அவன் இல்ல ஆடுறான். காந்திக்கு தான் 500 ரூபாயில இருக்கிற காந்தி படத்துக்கு தான் ஓட்டு. இவன் எவனுக்கு ஓட்டு கிடையாது. ₹1 கொடுக்காம ஒரு ஓட்டை வாங்கி காட்ட சொல்றா. 36 லட்சம் வாக்கு ஒரு தொகுதிக்கு. 30,000, 22,000, 28,500, 25,500 இந்த வாக்கை ₹1 காசு கொடுக்காமல் பெற்றிருக்கோம் என்றால் இந்திய பெருநிலத்திலே மதிப்பு மிக்க வாக்கை வைத்திருக்கிற மக்கள் நாங்க தான். அதனால நடக்க இருக்கிற தேர்தலில் உறுதியா வெல்லுவோம். என் அன்பு மக்கள், என் அருமை பிள்ளைகள், என் பேரன்பு மிக்க என் பெற்றோர்கள், திருச்சியிலே உங்கள் பிள்ளைகள் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்று மாபெரும் மாநாட்டை நடத்திருக்கிறோம் February 21. அதிலே எந்த கட்சியிலே நீங்க இருங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் பிறந்த இனத்திற்காக இது இனத்தின் திருவிழா. எல்லோரும் கூடுவோம். இதான் அழைப்பு. குடும்பம் குடும்பமாய் கூடுவோம், கொடிய அரசியலை மூடுவோம். இது கொள்கை மறவர்களின் கூட்டம், கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் என்கிற முழக்கத்தை வைத்து திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே திரள்வோம், திரள்வோம், பகை மிரள திரள்வோம், பைந்தமிழ் இனத்தீரே என்று இரு கைகளையும் விரித்து அழைக்கிறோம். உங்கள் அன்பு பிள்ளைகள் திருச்சியிலே February 21 பேரெழுச்சியாக நாம் கூடுவோம். அங்கே 234 வேட்பாளர்களையும் நாங்கள் மொத்தமாக அறிவிக்க இருக்கிறோம்.